முன்னுக்கு போகுது பின்னுக்கு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்க வந்திருக்கிறோம் எங்கன்னு சொன்னா மேல் மாகாணம் களுத்துறை மாவட்டம் தர்கா டவுன் அல் ஹம்ரா முஸ்லிம் மகா வித்தியாலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. 2 நாள். எத்தனை நாள் நடக்குது பிள்ளைது? 2 நாளைக்கு வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. அதுவும் சயின்ஸ் அண்ட் ஐடி ரிலேட்டட் எக்ஸிபிஷன். வாங்க. ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விஃபெஸ்டின் திறமைக்கான தேடலில் நாங்கள் இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு நபரை இங்கே சந்திக்க வந்திருக்கின்றோம். களுத்துறை மாவட்டம், இது தர்கா டவுன்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாடசாலை, ஒரு கலவன் பாடசாலை. எங்களோட ஃபஸ்லியா மிஸ்தான் வந்து அதுல அதிபராகிக்கிறாங்க. இது ஒரு குட்டி கார் ஒன்று செஞ்சிருக்கிறாங்க. ரைட், இது சம்பந்தமா கேட்டு பார்ப்போம். இது ஓ லெவல் பாய்ஸ் ஒன்னா சேர்ந்து செஞ்சது. இவங்க தான் அந்த பாய்ஸ். ரைட், இத என்னத்தால செஞ்சிருக்கீங்க? மோட்டர் இருக்குது, அதுக்கு மோட்டர் இருக்குது. ரைட், என்னத்துல இயங்குது? எரிபொருளா எப்படி? பேட்டரியில. சோ ஒரு ரைட், இது வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படிதானே? ரைட், எத்தனை கிலோமீட்டர் ஓடும்? 25 கிலோமீட்டர் ஓடும். 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடும். பைசைக்கிளையும் கூட கொஞ்சம் வேகமா ஓடும். என்ன? ரைட், ஓகே. இது செய்யறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துச்சு? 13 நாள் தான் எடுத்துருக்கு. பாத்தீங்களா? 13 நாள். நீங்க எத்தனை பேர் சேர்ந்து செஞ்சீங்க? 2 4 5 பேர். 5 பேர் சேர்ந்து 13 நாள் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப பிரிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 2 நாள் ஒருத்தருக்கு. ஓகே, அதுல இப்ப இத பார்வையிட வந்திருக்கிறாங்க எங்கட களுத்துறை கல்வி வலயத்திலிருந்து இனோகாமிஸ் ஒரு ரிசோர்ஸ் பர்சனா வந்திருக்கிறாங்க. அதே போல அல் இக்ரா டெக்னிக்கல் காலேஜ் அதன் பணிப்பாளர் தான் எங்கட ரமேஷ் சார், அவரும் இருக்கிறாரு. அதே போல எங்கட ஐஎஸ்ஏ இருக்கிற களுத்துறை வலயத்துக்கு புகாரி சார் இருக்கிறாரு. அதே போல எங்கட வளர்ந்து வரும் ஒரு அரசியல் பிரமுகர் எங்களுடைய ஹசீப் மரைக்கார் நண்பர், அவர் உள்ளிட்ட அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். வளர்ச்சி அப்படியே மாணவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப ஓடி காட்டுவீங்களா? ஆனா ஒரு சேலஞ்ச், தனியா ஓட இல்லாது. நான் ஏறினா ஓடுமா? பாத்தீங்கன்னா வளர்ந்த மனுஷன் 6 அடி 4 உங்களை ஏத்துமா? ரைட், ஏறி பாப்போமா? ரைட், ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுது. முன்னுக்கு போகுது பின்னுக்கு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. அங்குரார்ப்பணம் பண்ணி வைக்கிறாங்க. எல்லாருமே வந்து கரகோஷம் கொடுத்து வர வைக்கிறாங்க. ரைட், ஆனா 25 ஸ்பீட காணல, இந்த பகுதிக்குள்ள போக முடியாது. ரைட், இப்ப அடுத்த சேலஞ்ச், இது ரிவர்ஸ் பண்ணுமா? பண்ணி காட்டுங்க பாப்போம். ஆனா டிரைவர் கொஞ்சம் வெக்க சுபாவமானால் சரி வராது. Right. මම සම්පත්දායිකාවක් විදියට කළුතර කලාපේ අපිස කෙනෙක් විදියට ඇවිල්ලා අද මේ ස්ථානයේ මේ සයන්ස් එක්සිබිෂන් එකක් දකින්න එක ඒ ලෝකෙටම යනවා ළමා ලෝකෙටම යනවා අනිවාර්යෙන් හරිම සන්තෝෂයි. තාම මගේ ගෝලයෝ ඉන්නවා යුනිවර්සිටි ගියපු ඒ ළමයිතුත් මගේ ගෝලයෝ. ඉතින් ඇත්තටම මේක පුදුම වෙනසක්.
ඒ කියන්නේ ඒ කාලේ මෙච්චර මම ඉංග්‍රීසි කරපු නිසා ඒ පැත්ත දැනගෙන හිටියට විද්‍යාවෙන් එච්චර දියුණුවක් තිබුණේ නැහැ. විද්‍යාව විතර නෙමෙයි තාක්ෂණත් දියුණුයි දැන්. අනිවාර්යෙන් මේ නිතරම කලාපයේ ඇගීමට ලක්වෙන පාසලක්. මේ පාසල ක්‍රමක්‍රමයෙන් ඉදිරියට යන බව දැන් මම කලක් මෙහි වැඩ කරපු කෙනෙක් නිසා මට ඒක හොඳටම දැනෙනවා. It means this school has attained a milestone, no? Definitely. And I'm so surprised about the children's creativity because, you know, Muslim children normally, especially the girls, they are a little bit timid. They don't come up with their creativity and ideas. They don't like to be with the society. But this is wonderful. This is amazing. It's basically because of the cultural background. But that creativity is there, that skill is there, that knowledge is there. So they are superb, they are talented. இவற்றை நாங்கள் இத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் மொரட்டுவை பல்கலைக்கழக மாணவர்கள் இவர்களுக்கு ஊக்குவிப்பு ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களின் அனுசரணையும் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு இக்ரா தொழில்நுட்ப கல்லூரியிலே இவர்களுடைய இந்த திறமைகளையும் ஆற்றல்களையும் வெளிக்கொணர்வதற்கு மேலும் வளர்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அமைத்துக் கொடுக்கலாம் என்று நம்புகிறேன். இவ்வாறான கண்காட்சிகள் அடிக்கடி நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் மாணவர்களுடைய திறமைகளும் ஆற்றல்களும் அவர்களுடைய எதிர்கால இலட்சியம் சம்பந்தமான கனவுகளும் எங்களுக்கு வெளிக்கொண்டு வர முடியும். சோ எதிர்காலத்துல டெக்னிக்கல் பார்ட்னரா அவங்களோட காலேஜ் இருக்கும். இன்ஷா அல்லாஹ். ரைட். அதே போல இவங்க வந்து they are I think students of Moratuwa University, no? Right? Now you are studying in which faculty? Engineering. Right. So we are proud of them. Alhamdulillah நிறைய கரங்கள் all girl. Right. அப்ப நிறைய கரங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து கைதட்டுவோமா? நாலேஜ் கூட்டியதுக்கு நான் நினைக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஸ்ட்ரீம் உண்டு, டெக்னாலஜி யூனிட் உண்டு, எங்களுக்கு ஸ்கூல்ல உருவாக்கப்படணும், அதுக்குள்ள பெர்மிஷன் எங்களுக்கு தரணும். இந்த பிள்ளைகள் தொடர்ந்து அந்த துறையில ஒரு வாய்ப்பாக அமையும். கழிவு பொருட்களை கொண்டு எப்படி பயோகேஸ் தயாரிக்கிறது, அதே போல காகிதம் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கறது தான் இவங்க காட்ட போறாங்க. இது என்னன்னா மா இலை, இதை கட் பண்ணிக்கிறாங்க மா இலைய. சரி, இது என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு பாப்போம். உங்களோட பேர் என்ன? ஃபலானா மரியம். ரைட், மரியம், ஃபலானா மரியம். ரைட், சரி, இது எப்படி என்ன ஃபங்க்ஷன் நடக்குது சொல்லுங்க. அப்படின்னா நாங்க வந்து இந்த இலையிலிருந்து எங்களோட நோக்கம் தாள் ஒன்று உற்பத்தி செய்யுது. தாள் ஒன்று உற்பத்தி செய்யறது, இடையில இங்க பயோகேஸும் வருது, அதுவும் கழிவு பொருட்களை கொண்டுதான். சரி, இது முதல்ல நாங்க பாப்போம். தாள் எப்படி தயாரிக்கிறீங்க? இந்த இலையில் இருக்க நரம்புகளை நீக்கணும். நரம்புகளை நீக்கணும், நீக்கி அதனை சிறிது சிறிது துண்டாக்கும், கட் பண்ணி கொள்ளணும். ரைட், ஓகே, அதுதான் இங்க காட்டப்பட்டிருச்சு. சரி, ஓகே. அதுக்கு வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு, ரைட், காஸ்டிக் சோடாவோ, இதுக்கு வந்து தண்ணி, அதுக்கு வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. இதால என்ன நடக்குது? இது வந்து பயன்படுத்தி வந்து அதாவது விரைவாக அவிப்படுவதற்கு. ரைட், ஓகே. இது வந்து மேலதிக வெண்ணிறத்தை பெறுவதற்கு. வெண்ணிறத்தை பெறுவதற்கு. ரைட். இது அவிச்சத்துக்கு நீர் அவிக்கிறது. இந்த மூணு ஃபங்க்ஷன் எடுத்து இந்த சட்டில அவிக்கிறீங்க. அது பயன்படுத்தி நாங்க இது வந்து பயோகேஸ், அதுவும் நீங்க கழிவு பொருட்களை கொண்டு தயாரிச்சது. 70% கழிவு பொருட்களாலையும் மீதமானதை ஃப்ரீயாவும் வச்சுதான் இது அமைச்சிருச்சு. ரைட். அப்ப அந்த மீதமான அடுக்குலால தான் கேஸ் வருது. ரைட், சரி, பாத்தீங்க தானே? ரைட். அதுக்கப்புறம் இதை நீங்க இதை எடுத்து அவிக்கிறீங்க. ஓகே. அதுக்கப்புறம் அதில் உள்ள சாரெல்லாம் எப்படி? இதெல்லாம் உங்களுக்கு காகிதம் வேணும்னு சொன்னா தருகானுக்கு இருக்குவாங்க, இந்த பிள்ளைங்க உங்களுக்கு காகிதம் தயாரிச்சு தருவாங்க. அதுதானே? ரெடி, ஓகே. பெட்ரோலில் எரிபொருளில் இயங்கிக் கொண்டிருக்கும் காலம் மறைவி தற்பொழுது இரத்திரனியல் காலத்துக்கு வாகனங்கள் வந்து கொண்டிருக்கும் இந்த தருவாயில் எதிர்காலத்தில் உண்மையில் அந்த சூரியகலம், சூரிய சக்திகள் போன்ற இன்னும் வேற வேற விதங்களில் இயங்கக்கூடிய நிலைமைகள் உருவாகும் சந்தர்ப்பத்தில் அந்த கால உலகத்துக்கு தேவையான அந்த அடிப்படையில் இவர்களது மூளையும் வளர்ந்து கொண்டு செல்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களும் உருவாக்குவார்கள் என நம்புகிறோம். இது ஒரு குட் இனிஷியேட்டிவ் என கருத வேண்டும். ஏனென்றால் எமது பாடசாலையில் புதிதாக விஞ்ஞான பிரிவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது, உயர்தர பிரிவுக்காக.
அது மூலமாக மாணவர்களுக்கிடையில் புது புது கண்டுபிடிப்புகள், அதன் மூலமாக வளர்ச்சியை நோக்கி ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு கண்காட்சியை நாங்கள் ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் இதன் மூலமாக மாணவர்களின் திறன்களை வளர்த்து எதிர்காலத்தில் இதே மாதிரியான விடயங்களை செய்வதற்கு திட்டம் ஒன்று வைத்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ்.